முல்லை பெரியார் அணை பராமரிப்பு பணிகளுக்காக கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்ல தமிழக பொதுப்பணித்துறைக்கு கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று கேரள அரசின் வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக தேனி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது தமிழ்நாடு பொதுப்பணித்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக வாகனம் மூலம் கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக கேரள அரசு வனத்துறையிடம் முறையாக அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும், தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் குடிநீர் பாசன ஆதாரமாக திகழும் முல்லை பெரியாறு அணையில் குறிப்பாக தமிழக கேரள எல்லையில் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை சார்பில் முல்லை பெரியாறு அணை பகுதியில் ஆண்டுதோறும் பராமரிப்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி தேனியிலிருந்து 2 தனியார் லாரிகள் பொருட்களை ஏற்றி சென்றபோது இடுக்கி மாவட்டம் குமுளி வட்டம் அருகே இந்த முல்லை பெரியாறு அணைக்கு சென்று கொண்டிருந்த போது சோதனை சாவடியில் முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிக்காக எடுத்து சென்ற பொருட்களை கேரள வனத்துறையிடம் உரிய அனுமதி பெற்ற பின்னரே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ஆகியோரும் கேரள அரசின் மூலமாக இந்த அரசின் சோதனை என்பது சாவடியின் மூலமாக அனைத்து வழியாகவும் முல்லை பெரியாறு அணை பகுதிகளுக்கு கட்டுமான பொருட்களை எடுத்து செல்வதற்கு அனுமதி பெறப்பட்டிருப்பதாகவும், இதனை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது தெரிவித்திருப்பதாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். குறிப்பாக முல்லை பெரியாறு அணைக்கு தேவைப்படும் அந்த பராமரிப்பு பணிக்காக எடுத்து செல்லக்கூடிய அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தியதாகவும், இதற்கு தொடர்பாக முதலமைச்சர் நேரடியாக அங்கிருக்கக்கூடிய கேரள முதலமைச்சரிடம் பேச வேண்டும் என்ற கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது தேனி மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். முல்லை பெரியாறு அணைக்கு அங்க கட்டுமான பகுதிக்காக எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் அனைத்திற்கும் வாகனங்கள் அனுமதி கேரள அரசிடம் பெறப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக அறிக்கையாக இப்பொழுது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கான அனுமதி என்பது பெறப்பட்ட பிறகு எடுத்து செல்லலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி.